9th ஆகஸ்ட் 2024 ரத்னா தேப்நாத்ன்றவங்களோட பொண்ணு மௌமிதா தேப்நாத் அவர்களை ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க ஒரு சில மனுஷ மிருகங்க. சரி, அதுக்கும் இந்த ஸ்டோரிக்கும் என்னடா சம்பந்தம்னா, பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட அம்மா அதாவது ரத்னா தேப்நாத் அவர்களை அப்போ சிஎம்மா இருந்த மம்தா அவர்கள் வீட்டுக்கு போய் பார்த்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்து காம்பன்சேட் பண்ண பாத்துருக்காங்கன்னு நான் சொல்லலப்பா, அந்த பொண்ணோட அம்மாவே சொல்லிருக்காங்க. அதுக்கு பிரஸ் முன்னாடி we want justice not moneyன்னு சொல்லிருக்காங்க. அண்ட் ரத்னா அவர்கள் கிட்டையும் அவங்க இந்த விஷயத்தை ஃபேப்ரிகேட் பண்ணாதீங்கன்னு சொன்னதா ரத்னா அவர்களே பிரஸ்ல சொல்லிருக்காங்க. அண்ட் இப்போ ரத்னா அவர்கள் பாஜக சார்பில் இந்த வாட்டி நடந்த வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ல பனிஹாத்தி தொகுதியில போட்டியிட்டு ஜெயிச்சாங்க. அண்ட் அவங்க சொன்ன முதல் ஸ்டேட்மெண்ட், என் பொண்ணோட மரணத்துக்கு இதுவரைக்கும் எந்த நீதியும் கிடைக்கல, அதுக்கு நீதி கிடைக்காத வரைக்கும் என் தலைமுடியை நான் முடிக்க மாட்டேன். அண்ட் சொன்ன மாதிரியே இந்த தேர்தலில் ஜெயிச்சு அவங்களோட சபதத்தை முடிச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இதோட விடாம சம்பந்தப்பட்டவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அண்ட் அதுக்கான முயற்சியா அந்த ரேபிஸ்ட் சஞ்சய் ராய்க்கு லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டு டெத் பெனால்டி கொடுக்கணும்னு இந்த மே கல்கட்டா ஹைகோர்ட்ல முறையிட்டு இருக்காங்க. அண்ட் இதை என்னால பாலிடிக்ஸா பார்க்க முடியல. என்னதான் எல்லா பொலிட்டிஷியன்ஸுமே நம்ப முடியாதுன்னு சொன்னாலும் ஏழை அண்ட் தன்னோட பொண்ணுக்கு நடந்த அநீதியை பார்த்து ரொம்பவே உடைஞ்சு போய் அண்ட் அந்த அநீதிக்கு எந்த ஒரு நீதியுமே கிடைக்காம தவிச்சு போய் இருக்கிற ஒரு தாயை தான் நான் பாக்குறேன். எனக்கு பர்சனலா அந்த எலெக்ஷன்ஸ் பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்ல. அவங்க மட்டும் ஜெயிச்சு அவங்க பொண்ணுக்கு நடந்த அநீதிக்கு காரணமா இருக்கிறவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். அண்ட் அதுல 90% எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்கு.